புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நேற்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இஃப்தார் விருந்தில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நோன்பு திறந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. விடியற் காலை முதல் விரதமிருந்து மாலையில் இஃப்தார் எனும் நோன்பு திறக்கப்படுகிறது. மத நல்லிணக்க அடிப்படையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இஃப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியை சேர்ந்த திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்த நிலையில் காரைக்காலை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த அசைவ விருந்திலும் அனைவரும் பங்கேற்று விருந்து உண்டனர். விருந்தில் வேலூர் மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, வஞ்சர மீன் ஃப்ரை, குல்ஃபி, பழச்சாறு என 18 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது.